அப்படியா? நல்லா இருக்கீங்களாப்பு? சரி. காலக்கம்மாய் கிராமத்தார்வர்களுக்கு எங்கள் சார்பாகவும் நாடக அமைப்பாளர் அன்பு தம்பி ஆரோக்கிய தம்பி கே முத்துச்சிற்பி அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்யும் தொழிலே தெய்வமா. அவர் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் அந்த நாடக தொழிலை மட்டும் இன்னும் மறக்கல பார்த்தீங்களா? அதுதான் இன்னும் மென்மேலும் தம்பி உயரணும் என்று ஆமாம் நம்ம டிடி சங்கரதாசாமி அவர்களையும் ஆமாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு தம்பி முன்னேற்றம் மாதிரியே சரி நம்மளும் எனக்கு தொழில முன்னேற்றம் பண்ணணும். ஆமா வந்தமா சிறப்பா தொழில செஞ்சமா சம்பளத்தை வாங்கணுமா போன மாட்டிருக்கணும். சவச்சவனி இழுக்கிற என்னை பத்தி ஊர் உலகத்துக்கே தெரியும் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு. சரியா? அதனால யூடியூப் சேனல் தம்பி அது என்னடா மண்டை என்னடா இப்படி வெட்டி வச்சிருக்க? என்ன என்னடா கோழிகளை புள்ளிங்கோவா ஏதோ ஒரு உங்க யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டு அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொண்டு சரி சரி வச்சு நல்லதை மட்டும் மக்களுக்கு எடுத்து போட்டு கெட்டதான் அந்த பக்கத்து காத்தோட பல குடும்பம் குண்டியை தூக்கிட்டு கிடக்கு. சரியா? ஆமாம் இல்லைனா என்ஜினை எடுக்காதீங்க நல்லா இருப்பேன். நான்லாம் பேசுகிறதுனா தமிழ் புராணமாக பேசுவேன். நாடக உலகத்திலே அசிங்க ஆபாசம் பேசாத ஒரு பெண்மணி யாருன்னா நான் மட்டும்தான். ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருக்கும் போலையப்பா. சரி சரி இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டங்கள் இருக்கிற வரையும் நம்ம நாடக கலைஞர்களை யாருமே அழிக்க முடியாது. எத்தனை கலை நிகழ்ச்சி வந்தாலும் சரி என்ன கிட்ட திருக்க என்ன மேல ஒரு பார்வை கீழே ஒரு பார்வை பாக்குறீங்க என்னவா வர வர ஒன்னும் காணவே என்ன பண்றது அப்புறம் தேஞ்சு தேய்மானமா போனக்காது உள்ளதை வச்சுதான் நல்லது பண்ணணும். சரி சரி ஏன்னா உறுப்பு இல்லைன்னா அடுப்பு இருக்குல்ல அதெல்லாம் சூப்பர் அது மட்டும் ஒன்று நல்லா இருக்கு. நான் மூடிக்கிட்டு வாசி முதல்ல குண்டி பேர் தாம்பளை குடும்பத்துக்கு ஆகவே மாட்டான். உனக்கு தான் அது இல்லையே அட்டை தருத்திரி ஆம்பளை அப்படி பேசுனா. சரியா? ஆமா அதனால பிடிங்க ஆடியோ சமைத்து கொண்டு அன்பு உள்ளத்துக்கு நிவேதாவா நல்லா ஆப்ரேட் பொம்பளைய பார்த்தோன்னா பல்ல புழக்காத ஜாமான் உள்ள போயிடும். ஏய் உன்னை பார்த்து பார்த்து ஏமாந்து போயிடாத. பல மை செட்டு உள்ள ஆள் நல்லா பல்கா இருக்கிறமே ஆள் நல்லா கலரா இருக்குமே எனக்கு ஏதாவது 30 கிலோ பெயிண்ட் அடிச்சுட்டு வந்திருக்கிறேன். காலையில வர காரிக்கிட்டு புளிச்சு துப்புவேன். நல்லா ஆப்ரேட் பண்ணுங்க. எனக்கு நல்லா ஆப்ரேட் பண்ணீங்கன்னா உனக்கு எப்படி திருவணுமோ திருவாப்லமா வாலிமே அதைத்தான் நானும் சொல்றேன். பொதுவாக என் மனசு தங்கம் ஒரு பொட்டிக்கு வந்து விட்டா சிங்கம்.
மிருதங்காரங்களுக்கு, 3வது ஆட்டம் ஆல்ரவுண்டுக்காரங்களுக்கு, 4வது ஆட்டம் தாளக்காருக்கு. போட்டுருவோமா? ரெடி. இசைக்கலைஞர்களா நீங்களாம் பெரிய மசை கலைஞர்களாப்பா? ஏமா அடிக்கிறீல நமக்கு ஆப்பு தெரிக்கிற மாதிரி இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். 10 மணிக்கு சுறுசுறுப்பு இருந்தாத்தே இந்த நாடகம் நல்லா சிறப்பா இருக்குமா? கண்டிப்பா. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. நீங்க அடிக்கணும், நான் ஆடணும். சரி. இதை இவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கணும். மனசு வச்சு மஜரை புடுங்குறாங்க முதல்ல. நான் என் புருஷனையே பார்க்க மாட்டேன், உன எங்கிட்ட பார்க்கறது. அப்புறம் யார் தான் பார்ப்பேன்? ஆமா. ஐயோ கடவுளே, இந்த காஜை வாங்குறதுக்கு நான் வர்ற வாடி. இந்த ஒட்டு மஜரை வச்சு 40 கிலோ பெயிண்ட் அடிச்சு இந்த பாவடையை கட்டி ஊரில் காலை தூக்கி காமிச்சு இந்த காஜை வாங்கி நான் ஜீட்டு காசை கட்டி மஜத்தை புடுங்க நான். உட்காரு கிளட்டு தாயலி மேன உட்காரு முதல்ல. ஏமா ஏறிக்கிட்டு எங்கேயா வர? இல்லை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போறாப்புல. சார் போட்டி ஆரம்பிச்சாச்சுல? ரெடி. அருமையான வாய்ஸ் உங்களுக்கு. இந்த தொண்டை இருக்கிற வரையும் கிட்டாத்து இருக்க உங்களை எந்த உலகத்துல யாருனாலே அசைச்சுக்கவே முடியாது. அதோட சிறப்பான தொண்டை. சரிங்க, தொண்டை மட்டுமா? பேச விடாதீங்க. நான்லாம் வந்து இப்போ வர திருச்செந்தூர் முருகனோட ஐக்கியம் ஆயிட்டேன். ஏமா? அப்படித்தான் அவரே சொல்லியிருக்கிறாரு. எனக்கு திருச்செந்தூர் விட்டு அவர் ஓடி போயிடுவார். நீ மோனினா இங்கே போயிடாத. என் அழகுக்கும் என் அறிவுக்கும் நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. எங்கே இருப்பேன் இப்போ? சுடுகாட்டிலையா? நல்ல ஒரு பேச்சு திறமை இருக்குல்ல. கண்டிப்பா. அண்டமா முனிவர் ஊரா இதுக்குள்ளதான் அடக்கமா. எதுக்குள்ள வந்து சேர்ந்திருக்கான் பாருங்க, ஓக்கூர் முத்துராஜு. ஏய் ஒக்கூருமா? ஓனாவை சுழிச்சு போட்டோன்னா அது ஓக்கூர்னு வந்து. ஓனா கண்ணோடனே உனக்கு அந்த ஞாபகம் வந்துடும். சம்பவங்கள சமூகராஜா, கொல்லங்குடி தன்ராஜா, முகிர்த்தக சக்திராஜா, எல்லா ராஜா இருந்தாலும் எல்லா ராஜாவும் இந்த இதுக்குள்ளதான் அடக்கம். ஆமா, பாத்துருவோமா? அவர் வந்ததுக்கு அப்புறம் பாப்போம். சரி, இப்போ உங்களை நான் பார்க்கலாம்னு இருக்கிறேன். போட்டி தயார் தானே? போட்டிக்கு நான் ஜெயிச்சுட்டேனா, நீங்க தோத்துட்டீங்கன்னா சரி, நம்ம 2 பேருக்கு ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? என்னமா? அவர் வராரு போட்டிக்கு. என்னடி என் தங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அமளி குஞ்சு போட்டிக்கு வரீங்களா? போட்டிக்கு ரெடியா இருக்க. இழுத்துக்கிட்டு செத்துருவேன், ஞாபகத்துல வச்சுக்க. என்னைய பத்தி உனக்கு தெரியாம ஆடுற சொரட்ட பயல. என்ன படிக்கிற? காலேஜா? நல்லா படிச்சு. உண்மைக்குமே நாங்களாம் நாடக தொழிலுக்கு வர காரணம் என்னுடைய தாய் தகப்பன் தான். இந்த தொழில் இருக்கிறனால தான் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்கள் பெத்த தாய் தகப்பனுங்க என்றைக்குமே வாழ்நாள் முழுவதும் மறக்கக்கூடாது. கல்யாணம் பண்ணோன்னே இப்படி கிளம்பிடக்கூடாது, சரியா? நல்லா படிக்கணும். படிக்கிற முகர மாதிரி தெரியலையடா, பல நம்பர் வாங்கி வச்சிருப்ப போலையே. எக்க வைங்கண்ணே. கடலை கொலவரத்தில் கடலை கொலவரத்தில் கடலை கொலவரத்தில் அந்த காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சுடனே எனக்கு கலங்குதையா என் மனசு என் மனசு என் மனசு சோழ கொள்ள ஓரத்துல காலக்கம்மாய் சோழ கொள்ள ஓரத்திலே அந்த ஜோடி புறா அந்த ஜோடி புறா ஓடி போக எனக்கு சோறுதையா என் மனசு என் மனசு என் மனசு மாகாண ஆலமரம் ஆலமரம் நாம் பெரிய ரொம்ப ஆலமரம் அந்த விருது 10000 தன்னே நானே உங்க தானே நானே ஏறி நாங்க ஏறிதாங்க மாமா இழந்த நான் இழந்த பல தோப்புதாங்க. நீ வந்து ஏறினா என் புருஷனை உட்காந்து கோழி வாட்டிக்கிட்டு கிடப்பானா? அவன் பாட்ட கிடக்கட்டுமா? ஓசியில கிடச்சா நல்லா ஏறுவேன். மூடிட்டு பெட்டியா பாத்துக்கிறோம் நம்ம, வேற ஒண்ணு இல்ல. ஏறி நானும் ஒளிப்பட்டுமா ராதா செல்விய சப்பாட்டு படிக்கட்டுமா? அண்ணா அவண்ணா அத்த பொண்ண பரணா
ஓடியா ஓடியா குத்தடி குத்தடி சைலக்கா குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி சைலக்கா குத்தடி சைலக்கா பத்தலில பாவக்கா உனக்கு தொங்குதா லோலக்கா பத்தலில பாவக்கா உனக்கு தொங்குதா லோலக்கா குத்தடி குத்தடி சைலக்கா குத்தடி சைலக்கா ஓடி காட்டு ரோசா மாமா வாசமுள்ள காட்டு ரோசா ஓடி வாடிக்குள்ளே காட்டு ரோசா காட்டு ரோசா மாமா வாசமுள்ள காட்டு ரோசா ஒத்த ரூபாய் தாரே ஒரு ஒண்ணுக்கு தொட்டு தாரே மாமா ஒத்துக்கிட்டு வாங்க நம்ம ஒட்ட பக்கம் போவோம் போவோம் ஒத்தோடு வைதாரி ஒரு வண்ண புத்தட்டு மாறி புத்தட்டு வாடி ஓட பக்கம் என்னம்மா ஓட பக்கம் போய் என்ன பண்ண போற ஓடையில என்ன பண்ணுவாங்க உனக்கு கொண்டு போய் ஆகிற வரையும் உன் தலையெடுத்து இந்த பெட்டியை கீழு புல் நம்பிக்கிட்டு சாக வேண்டியதுதான் எதை பெட்டி நைட்ல தான் பெட்டி அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகாராஜன் முத்துராஜ் தான் அவன் பண்ண மாட்டாமா சரி 5000 ரூபாய் சம்பளம் ஊர்ல நல்ல விதவிதமான சாப்பாடு கூட்டிக்கிட்டு போக வாகனம் ம், என்ன ஆறு நல்லா இருப்பா சரி ராதாச்செல்வி ரசிகர் எஸ்கேஆர் சங்கையா மீண்டும் சொல்றேன்டா அக்கா மக்கா ராதாச்செல்வி ரசிகர் மன்றம் எஸ்கேஆர் சங்கையா எனக்கு அன்பளிப்பை வாரி விளங்கிய சங்கையா அவர்களுக்கு என் சார்பாகவும் இங்கே அமைந்திருக்கும் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லா காசெல்லாம் கொடுங்கப்பா. 100 50ன்னு கொடுக்காம 2000 3000 அப்படி கொடுக்கணும். அப்போ தான் வீடு வாசல் கட்டுறோம், பாத்ரூம் கட்டுறோம். ஓ சரி பாடுறேன் பாடுறேன். நிறையா கொடுண்ணே. இன்னும் வெத்த ராஜா கொடுத்துவிட்டு மறுபடியும் கேட்டுறாத. காலில் விழுந்து கும்புறேன் நானும். என்னத்தை கேட்குற தம்பிக்கா? இங்கே வா, உன் தம்பியை காலி பண்ணுறேன். ஒடுவட்ட பயல. ஆர்கே ஃபேவர் பிளாக்கு, கல்லல் ரோடு, செவல் புஞ்சையாண்டா. என்னடா பேரு செவல் புஞ்சை அருகில் உரிமையாளர் ஜி குழந்தைவேல் அவர்கள் டான்ஸாக நடிக்கும் ராதாச்செல்வி அவர்களுக்கு 501 ரூபாய் அன்பளித்துள்ள அன்பு உள்ளத்துக்கு என் சார்பாகவும் என் நாடக கலைஞருக்கு சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். கடஞ்சொல்லி பயல செவனே நானே அந்த காசை வாங்குறதுக்கு என்ன ஆட்டம் அடிக்கிறது. 200 ரூபா நொட்டுவா முதல்ல. ஆமா, நான் எப்படி பாடுறணும் அதே மாதிரி நீங்க பாடிட்டீங்க. சரிங்களா? சரி. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், கலைச்சுடர் கலைமாமணி என்ற பட்டத்தை மிக விரைவில் பெறக்கூடிய இருக்கும். ஆமா, கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த பொன்னுமணி. வக்கம் வக்கம் மணியவே காண பொண்ணு மணியா. நான் சொல்ற ஜதிய அவர் மிருதங்கத்தில் வாசிக்கணும். அப்படியா? வாசிப்பீங்கல்ல? சொல்லு. வாசிப்பீங்க. ஏன்னா சின்ன வயசுல ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு. எல்லா விதத்திலையும் சுறுசுறுப்பா இருக்கணும். 60 வயசு ஆனாலும் விடப்படாது. கிளவியா இருந்தாலும் புடிச்சு தொங்காம விடப்படாது. எதையோ சரியா? பிடிங்க. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தக்கதா. 4 பேரும் கை முட்டி கணேசங்களா? டப்பு டப்புன்னு அடிக்கிறீல. நீ பெரிய சுரட்டாயா அப்படி இல்லைங்க மாமா. அதுல வாசிக்க சொல்லுங்க. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தக்கதா. தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க திமி தக்க தக்கதா. தாம் தாம் தோம் தோம் தாம் தாம் தோம் தோம் தர்ரிக்கிட்ட 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 தை 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 புள்ளு 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 கிள்ளு 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 கிள்ளு. கை முட்டி கை முட்டி கை முட்டி கை முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி கால் முட்டி தொங்கு தத்த தொங்கு தத்த தொங்கு தத்த தொங்கு தத்த புள்ளு 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 ஒன்ன போட்டு புழுக்குடா வைடா வைடா.
மாஸ்டர் ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி சகலகலா வல்லவென்று தோற்றக்கூடிய மச்சான் அதீரா ஏனாதியை சேர்ந்த சத்தியமூர்த்தி மச்சான் ஓகே மக்க அட்டி குடுக்குறாரு பத்தியில கிண்ணீர்னு இங்க மட்டும் கிழிஞ்சு வச்சு நான் பாடக்கூடிய மெலோடி சாங்க சரி அவர் டப்பாவில் வாசிப்பார் நான் ஒவ்வொரு பாடலும் பாடுவேன் 200 பல்வி கட்டியலடா நான் என்ன பாட்டு பாடுறனோ அந்த பாட்டுக்கு உண்டான படம் பேரை பூரா நீ சொல்லணும் சொல்லுவியா காசு கொடுக்குறேன் இரு நான் சொல்ல அவன் என்னகிட்டே வம்புக்கு வரேன் பாரு காசு கொடுக்குறியா வாங்கிக்கடா சரிடி சாமி வாங்கிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆமாம் நான் என்ன பாட்டு பாடுறேனோ அந்த படத்துக்கு பேரை நீ சொல்லணும் அப்போத்தான் ஒவ்வொரு பாட்டுக்கும் 100 ரூபா இல்லைன்னா வெதர் வீங்கி போயிடும் ஓகேவா சரி ஏத்துங்கண்ணே கண்களை தூது விட்டேன் தலைவா தலைவா என் பெண்மையை உன்னிடத்தில் தரவா தரவா என்ன படம் சொல்லு பாப்பா 200 ரூபாயா கேட்குற ஜெயராமன் நடிச்ச முறைமாமன் ஓகேவா அடுத்து உன் பாட்டுக்கு வரேன் உசுருக்குள் உன் பேர எழுதி வச்சே மூச்சை சேர்த்து தச்சே உண்மையில மட்டும் நான் ஆசை வச்சே எங்கிட்ட என்னடா பேச வச்சே என்ன படம்டா 100 ரூபாயா கேக்குற ஒரு முறை பிறந்தேன் உயிரை உனக்கென நான் கொடுத்தேன் மனதில் உன்னை சுமப்பதினாலே மரணத்தை தாண்டி வாழ்ந்திருப்பேன் என் கண்ணை உனை வைத்து காட்சிகளை பார்த்தேன் ஒரு நிமிடம் உனை மறக்க முயன்றதிலே வேர்த்தேன் நீயே என் இதயமடா நீயே என் ஜீவனடா நீயே என் இதயமடா நீயே என் ஜீவனடா என்னவோ என் வசம் நான் இல்லை என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை போட்டுருவோமா இவரை குட்டுத்துக்கு அடுத்தால கூப்பிடணும் அவருக்கு குட்டுக்க நினைக்க ஐயாவுக்கு அதுல கோளாறு ஐயாவுக்கு அதுல கோளாறு சந்திக்கணும் அழைப்போமா நம்ம ஜோடி வந்தாத்த நம்மளுக்கு எல்லாமே சிறப்பு சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தானா வாங்க சார் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு சார் எங்க இருந்து நல்லா அடே இருடா பேசிட்டியல்ல உன்னை பேச விட்டேன்ல அப்ப அக்கா கழுவி ஊத்துறத பார்க்கணும்ல அப்ப சிவன் அண்ணன்ட்ட நீ ஒன்றும் சொல்ல வேணாம் இதை மூடிக்கிட்டு வாக்கார் முதல்ல யார் நீங்க முதல்ல நீ யாரு வந்தவன நீ யாரு போங்க வாங்கன்னு உங்களை நான் ரொம்ப மரியாதையா பேசுறேன் நீ பேசவே இருங்க போங்க வாங்க அப்படின்னு நான் பேசியிருக்கேன் நீங்க இருங்கன்னு சொன்னேன் நீங்க இந்த போவா அவளை இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது அப்புறம் என் வாய் சரியான கூவா வாய் எப்ப என்னைய போங்க வாங்க எப்படி அப்புறம் எப்படி பேசுவாங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னைய பத்தி உனக்கு தெரியாது உன்னைய பத்தி உலகத்துக்கு தெரிஞ்சா உன்னைய பத்தி என்ன நீ பெரிய மம்மா கொடுக்கு நீ என்ன பெரிய பூலாந்தேவியா புடிங்கி பொன்னம்பளம் சரியான பொம்பளை எங்க காலக்கம்மா மேடையில எங்க சரியான பொம்பளை எங்க நீ எந்த விதத்திலயாவது நீ ஒரு ஆள் நீ ஜெயிச்சிரு பாப்பா என்னத்த ஜெயிக்க சொல்ற கோப்பமலை இந்த பகுதிக்கு என்னத்தடா ஜெயிக்க சொல்ற என்ன நீ பெரிய பொம்பளை நீ வாழ்க்கையில ஜெயித்துக்கிட்டே இருக்கிறது யார் தெரியுமா பொம்பளை நாங்க தான் ஜெயிச்சு கிழிச்ச நீ ஏன்னு கேக்குறேன் ஆம்பளை இருக்க தொடி
வரைக்கும் உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோச்சம் இல்லனா எல்லாம் வீச்சம் எடுத்து போயிடுடி வீச்சம் எடுத்தவள இந்த வீச்சத்துக்கு பேசுற தான் பேச்சு எர்ரவட்டி புண்ணாக்கு ஆளை பத்தியா மூஞ்சி இதெல்லாம் ஒண்ணுமே- ஓவரகட்டைய இங்க பாரு, என்ன அதான் பாருங்க சரி. சாமானை பாருங்க யாரிக்கிட்டு வந்துட்ட இங்க பாரு. வீச்சத்துக்கு தானே கிடந்து அலையிற ஒண்ணுமே ஆனா தெரியாத வீச்சம் எடுத்தவள ஒரு அவன்கிட்ட போய் இந்த வசனத்தை பேசு. எவளாவது ஒண்ணும் தெரியாத பொம்பளை வருவா பாரு அவள்கிட்ட வச்சு ஓட்டணும் வெத்து ஓட்டணும் இன்னைக்கு வெறு கிடைச்ச- ஓட்டலாம் இன்னைக்கு கிடைச்ச இழுச்ச வச்சு நீ தானே இன்னைக்கு கிடைச்ச ஈனாவானவ நீ தானடா பாப்பா பாப்பம்டா யாரு ஈரவனான்னு தெரிஞ்சு வைன கொஞ்சம் பாப்பா நேரத்துல. பாப்பா அப்ப குண்டா காலை மடக்கு முதல்ல ஆ, காலை மடக்கிரு ஆ. நீ ஏமா அங்க பாக்குற ஆமா நீ ஏன் அங்க பாக்குற கண்ணுக்கு முன்னால அதானே யார் சன்னிதான மாதிரி யாருக்கு என்ன ஏய் ஒழுக்கமா பேசுறா ஒழுக்கம் கட்டவன இங்க பாரு, மரியாதையை பேசு நீட்டா மரியாதை பேசலன்னு வச்சுக்க. மரியாதை கட்டவள உயிரோட ஊரு போய் சேருவ ஒரே அடி ஏதாவது அடிச்சேன்னு பேசலன்னு வச்சுக்க தயிர் ப- இங்க மவன பாரு. வெதறி வீங்கி செத்து போயிருவ ஏய், நிப்பாடுத்த முதல்ல என்னடா? நீ இத்தனைக்கு ஆண்டு தயிர் பாக்கெட் மாதிரி வச்சுக்கிட்டு நீ எல்லாம் இப்படி பேச்சு பேசுனீனா அப்ப நான் இப்படி பேச்சு பேசுவேன் அடி என்ன பெத்த எல்லாவே ஐயா சொல்றாரு இத்துணுண்டு தயிர் பாக்கெட் ஆமா, நான் அப்புறம் வச்சிருக்கேன் இவர் பெரிய அப்படியே நெஞ்சையும் குஞ்சையும் அனகொண்டா ஜெயிச்சல வச்சிருக்காரு மூதேவி பச்சை மிளகா ஜெயிச்சல நீ வச்சிருக்கிற ஏன் இதுக்கா அப்புறம் உனக்கு உனக்கு இல்ல உனக்கு ஏத்த சோழியை தானே என்னைய கூட்டு வருவாங்க சரி. உனக்கு என்ன யாழ்ப்பாணத்துக்கு இளநியவா கொண்டு வர சொல்ற நேத்தெல்லாம் அப்படித்தான் பேசுற. வந்துச்சு. அப்படி வச்சுட்டு உருட்டிக்கிட்டு திரி யாரு? அது உன் தலையெழுத்து ஆமா நீ எல்லாம் பாக்குற மணி உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் முதல்ல உனக்கு எனக்கு எனக்கு உனக்கு சம்பந்தம் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது 1008 வேலை இருக்குது 2500 வேலை எனக்கு இருக்கியா 2005 வேலை இருக்குன்னா உன் வீட்டுல போய் பாரு உன் நடு வீட்டுக்குள்ள போய் நீ பாரு ஏன் உன் நடு வீட்டுல வந்து நான் இடிக்கல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க என்ன? பொம்பளை கிட்ட போட்டி போறத எந்த ஆம்பளையா இருந்தாலும் நிப்பாட்டிக்கங்க ஆம்பளைக்கு நிகரா பொம்பல் நின்று பேசுறது இது வரைக்கும் குடும்பத்துல சரித்திரம் படைச்சது கிடையாது தெரிஞ்சுக்கோங்க. சரித்திரத்தை உண்டாக்குவது வேணா பொம்பளையா இருக்கலாம் சாதிக்க சரித்திரத்தை பிறந்தவங்க ஆம்பளை இருக்கா சரித்திரத்தை உண்டாக்குவது ஆம்பளைடா முதல்ல நான் கேக்குறேன் என்ன? பெண்களா பிறந்தது வரைக்கும் என்ன சாதிச்சிருக்கிற நீ ஆம்பளையா பிறந்து இதுவரை என்ன சாதனை பண்ணி இருக்கிற நாங்க நினைச்சோம்னா சைக்கிள் ஓட்டுவான் நான் சைக்கிள் ஓட்டுவேன் பைக் ஓட்டுவான் பைக் ஓட்டுவேன் வேன் ஓட்டுவான் plane ஓட்டுவேன் லாரி ஓட்டுவான் லாரி ஓட்டுவேன் பஸ் ஓட்டுவான் பஸ் ஓட்டுவேன் ட்ரெயின் train ஓட்டுவான் ஓட்டுவேன் ஜேசி ஓட்டுவான் ஓட்டுவேன் கப்பல் ஓட்டுவான் ஓட்டுவேன் ஃளைட் ஓட்டுவேன் ஓட்டுவான் இப்படி எல்லாத்தையும் ஓட்டுற உங்களே தூக்கி போட்டுக்கிட்டு நாங்க தாண்டி ஓட்டணும் ஓட்டி கிழிச்சவன் வாயில என்ன? திருப்பியா போட்டு கொளுத்த ஏன் என்ன சைக்கிளை ஓட்டுவா சும்மா தட்டு மச்சான் பிளைனை ஒண்ணும் ஓட்டுவா பிரச்சனை இல்ல. மோட்டரை ஓட்டுவா ஆமா. புக்கிலிங்க ஓட்டுவான் ஆ. ஒன்னைய தூக்கி போட்டு ஓட்டுவோம் சொன்னீங்க ஆ. எங்க ஓட்டி நக்குற ஏன்? ஒரு கட்டிங் அடிச்சவன காலக்கம்மாய் பஸ் ஸ்டாண்ட்ல காலை தூக்கிட்டு கிடக்குற சரி. உன்னைய தூக்கிட்டு வந்து நாங்க ஓட்டிக்கிட்டு நாங்க ஓட்டலாம் ஆ. நாங்க ஓட்டலாம் சரி நாங்க ஓட்டலாம் நான் கேக்குறேன் சொல்றா தண்ணிய போட்டாலும் தண்ணிய போடாட்டினாலும் ஆம்பளை வச்ச தண்ணி ஓட்ட முடியும் ஆமா ஆமா பொம்பளையில சேர்ந்துக்கிட்டு நோட்டீஸ் அடிக்க முடியும் பொம்பளை இல்லாம நீ இப்படி அடிச்சுக்கிட்டே சாக வேண்டிய ஞாபகத்துல பொம்பளை வச்சுக்க தயவே தயவே எனக்கு கைய வச்சு புடிச்சுக்கிட்டு தாயில் போயிடுவா. சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை நான் கேக்குறேன் சொல்லு. ஆம்பளை புத்தி அவசர புத்தி பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்களே இது எதுக்கு சொன்னாங்க பொம்பளை புத்தி பின் புத்தின்னு ஆமா. அப்ப பொம்பளை வச்ச ஆம்பளை ஆம்பளை வச்ச பொம்பளையா நான் கேட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் கேட்டதுக்கு நீ சொல்ற இருங்க, வெங்காயம் முதல்ல நான் கேட்டிருக்கேன் என்ன கேட்ட? எனக்கு நீ பதில் கொடு பெண் புத்தி ஆம்பளை புத்தி அவசர புத்தி சரி. பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்களே எதுக்கு சொன்னாங்க உன் புத்தி எதுக்கு அவசரமா போகுதுன்னு கேக்குறேன் என்னைக்குமே ஒரு ஆம்பளை நிதானமா இருக்கணும் அப்படி கிடையாது. பெண் புத்தி என்னைக்குமே பின் புத்தியா போகாது ஏன் பின் எதுக்கு புத்தியா சொன்னாங்க போக வைக்கிற ஆள் யார் தெரியுமா ஏன்? ஆம்பளை நீ தான் முதல்ல ஆ. எங்க புத்தி என்னைக்குமே ஒரே புத்தி தான் அப்படி கிடையாது வேற ஆம்பளை புத்தி அவசர புத்தி பெண் புத்தி பின் புத்தின்னு ஏன் சொன்னா தெரியுமா ஏன்? ஆம்பளை போயிருவேன் ஆ. அவன் சோழிய தூக்கி போட்டு உன்னை சோழிய முடிச்சிருவேன் சரியா துண்டை வதறி தோல்ல போட்டுக்கிட்டு எனக்கு என்னன்னு வந்துருவேன் பெண் புத்தி பின் புத்தின்னு ஏன் சொன்னா தெரியுமா எடுபட்ட வெல்கடை வீங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் உனக்கு எடுபட்ட வெல்கடை ஏன்டா போனோம்னு அப்புறம் பின்னாடி தான் நீ யோசிப்ப அதுக்கு தான் ஆம்பளை புத்தி அவசர புத்தி பெண் புத்தி பின் புத்தின்னு சொன்னாங்க இந்த வசனம் நீங்க இந்த வசனத்தை நீங்க எங்க கண்டுபிடிச்சீங்க எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த எந்த வசனம். வாத்தியார் உங்க சும்மா வாத்தியார் இல்ல அப்படியா சரியா நீங்க சொன்னீங்களே ஆ. ஆம்பளை புத்தி அவசர புத்தி அம்மா சும்மா இருக்கிற வயிற ஆ. சோழிய முடிச்சுவிட்டு ஆமா போயிருமா துண்டை வதறி தோல்ல போட்டுக்கிட்டு எனக்கு என்னன்னு திரும்பி கூட பார்க்க மாட்டான் போயிருவான் சோழி முடிக்கிறதுக்கு யாரு தேவை யாரு நீங்க தான் ஆ? அப்ப அவங்க மூத்திரத்தை வாங்கி மூணிக்க குடுற முள்ளம் பண்ணி எதுக்கு நீ ஏறா, நீ இப்ப சொன்னீல்ல சரி. சோழிய முடிச்சு துண்டை உதறி தோல்ல போயிட்டு போற சரி. அங்கேயும் வேலை பாக்குறதுக்கு ஒரு பொம்பளை உனக்கு தேவை சரி. திஸ் இஸ் எ வயர் வீங்கிறதுக்கு ஏன்? எங்களுக்கு வீங்கி ஆ. அப்படி நாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில ஒன்ன மாதிரி ஒரு புள்ளைய பெத்தாத்தே சரி. உனக்கு தகப்பேங்கிற பட்டமே உனக்கெல்லாம் சரியா? அறிவு இருந்து பேசுறியா அறிவை அவிச்சு தின்னுபிட்டு பேசுறியா நான் கேக்குறேன் என்ன? நான் கேக்குறேன் அறிவு இருந்து பேசுறியா அறிவு இல்லாம பேசுறியா உனக்கு தாயின்ங்கிற பட்டத்தை கொடுக்கறது ஆம்பளை நாங்க தானடி நான் கேக்குறேன் ஏன்டா ஓல் ஓல்னு கத்திக்கிட்டு கத்ததான் செய்வேன் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க காலக்கம்மையில கத்தி தான் பேசுவேன் நெஞ்சு வலி ஆம்பளை குஞ்சு வலி எல்லாம் எடுத்து மண்டைய போட்டுறதோட ஆம்பளை வர்க்க இன்னைக்கு குறைச்சலே கிடையாது நான் பேசுவேன் வச்சுக்க, விடிய விடிய பேசுவேன் வச்சுக்கடா. ஆம்பளை எல்லா விதத்திலும் பெரிய ஆளுத்தேன்
எங்க நீ சரியான உங்களை பேசு பாப்பா. எனக்கு பேச தெரியாது. பேசு. உங்க அளவுக்கு தெரிஞ்சு போய் பாட முதல்ல. உங்க அளவுக்கு எனக்கு தெரியாதுங்க. நீங்க ரொம்ப இலக்கியம் பிடிச்ச விளக்கண கருப்பேன். சரி. புராணத்தெல்லாம் எடுத்து பகிர்ந்துக்குவீங்க. அதனால உங்கள மாதிரி எனக்கு பேச தெரியாது. சரி. அப்படின்னு சொல்ல மாட்டேன்டா. வெங்காயத்துக்கு சொல்லு, வெங்காயமே. பேசு பாப்பா. பேச தெரியாத பொம்பளை வருவா பாரு. அவள்கிட்ட வச்சு ஓட்டணும். வெத்து ஓட்டு அதே மாதிரி நானும் சொல்றேன். எவனாவது அரங்கேற்றம் பண்ணி விட்டு வந்து மைக்க பிடிச்சு நிப்ப அவன்கிட்ட போய் இந்த வசனத்தை நீ பேசு. சொன்னியே சமாளிக்க கூடியவர்கள் ஆண்மகன். ஆமா. சம்பாதிக்கிறது அதிகமா பொம்பளையா ஆம்பளையா? யாரு அதிகமா சம்பாதிக்கிறது? ஆம்பளை தான். எதை வச்சு சொல்றீங்க? இப்ப நான் கேக்குறேன் ஒரு பேச்சுக்கு. நீ தான் என் மொண்டாட்டி. இருக்கட்டும். உன்னைய தூக்கி போட்டு நான் சென்னையை ஆக்கிட்டு இந்த ஜென்மத்துல நீ ஆக்க முடியாது. ஏப்பா கற்ப பையன் நறுக்கிட்டாங்க. ஏய் பேச்சுக்கு சொல்றேம்மா. அத நீ ஆக்குனா நம்ம ஆக்காட்டி நான் ஜோல்னா பை மாதிரி கிடக்கு. பேச்சுக்கு சொல்றேன் நீ நாசமத்து போற. சரி சரி. பேச்சுக்கு உன்னைய நான் மாசம் ஆக்கிட்டேன். சரியா? மாசம் ஆக்குனது அப்புறம் புள்ள யாருக்கு பிறக்குது? புள்ள கிடாத்திருக்க முருகனுக்கு பிறக்குது. ஏலே உன்னைய நான் மாசம் ஆக்குனா கிடாத்திருக்கு என்னனே வாங்கனே. போட சொல்லு. வாங்க. தள்ளுமா. வாங்க மொத்தமா கொண்டு வாங்க மேரைக்கு. இங்க ஹார்மோனியம் வாசிக்கும். இருங்க இருங்க. அங்க போத்துற அங்க அவங்களே தான் முதல்ல. ஹார்மோனியம் வாசிக்கும் பாசத்துக்குரிய எனது உடன்பிறவார் சகோதரர் கிடாத்திற்கே சேர்ந்த முருகன் அவர்களுக்கு நமது விழா குழுவின் சார்பாக நமது கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக இங்க ஆளுநாசிக்கு அன்பு மச்சான் எம்கே சத்தியமூர்த்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இளைஞர்கள் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. டான்ஸாக நடிக்க அப்படி டான்ஸாக நடிக்கும் எனது அன்பு சகோதரியுமாகிய புதுக்கோட்டையை சேர்ந்த ராதாச்செல்வி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் மிருதங்க வாசிக்க அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகேயுள்ள கூத்தமன்படியை சேர்ந்த கேபி பொன்னுமணி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. தாளவாசிக்கு அன்பு மாமா ஏனாதியை சேர்ந்த ஐயனார் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. உங்கள் முன் பப்பரவானிக்கு அன்பு தம்பி திருமணப்பட்டியை சேர்ந்த முத்துராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடி எடுத்து கூறப்படுகிறார்கள். சிறந்த முறையில் அருமையான ஒளி ஒளி அமைப்பு அன்புள்ளம் நிவேதா ஆடிய சண்முகத்துக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. அவர்களை நமது கிராமத்தின் சார்பாக மற்றும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். இங்கிருந்து ஆபரங்குளத்தை சேர்ந்த சந்திரன் அண்ணா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்படப்படுகிறது. ரெண்டு பாட்டு பாடிட்டு போங்கண்ணே. அவர் என்ன நடிகர் அம்மா அவரு பாடுவார். நாரதர் வேஷம் போடுறவர்ல. ஆமா. என்ன முறைக்கிறாரு அண்ணன். எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை அணிவித்த காலக்கமாய் கிராமத்தார்களுக்கு எங்கள் நாடக கலைஞர்கள் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாக கிராமத்தார்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். இந்த இடத்துல என்ன வேலை? உங்களுக்கு என்னமா வேலை? எனக்கு வியாபாரம் பார்த்துக்கிட்டு டான்ஸ் நடிக்கும் ராதாச்செல்வி மற்றும் என்னையும் பாராட்டி வெட்டியூர் சுதாகர் மேஸ்திரி அவர்கள் சார்பாக ஆளுக்கு 100 ரூபாய் என்று சிலர் அன்பளிப்படுத்த வெட்டியூர் சுதாகர் மேஸ்திரி அவர்கள் எங்கள் கலைக்குழு சார் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஸ்திரியா? மேஸ்திரினா என்ன கொத்தனார் தானடா? ஆமா. அப்ப சித்தாளுக்கு ஆள் தேடுறாப்லையா? ஐயோ நீ போயிடாத கட்டடம் சரிஞ்சு விழுந்துரும். அப்பலாம் சொல்லாத. கட்டடத்தை நல்லா பில்டிங் நல்லா இழுச்ச நீனே உன்னைய பார்த்தாலே கட்டடம் சரிஞ்சிரும் முடியும். எங்கள் இருவருக்கும் பாராட்டி மேஸ்திரி அவர் பேர் என்ன? சுதாகர் அவர்களை அவர்களுக்கு என் சார்பாகவும். சுதாகர் ஞாபகம் இருக்கா? இருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். சரிமா. அதனால நான் இந்த இடத்துல வியாபாரம் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பல பிசினஸ் வியாபாரம். நான் பல பிசினஸ் பண்றேன். என்ன வியாபாரம்னு சொல்லுங்க. தர்பூசணி. தர்பூசணின்னு வேற ஆளு சொன்னா ஒத்துக்கிறவே. நீ என்ன சொல்றேன்னா இது கொய்யா பழம்னு சொல்லு. கொய்யா பழம் வேற. அது வேற. சரி இது வேற. அப்பனா நீ என்ன செய்யற? பண்ணு வியாபாரம் பாக்குறேன்னு சொல்லு. பண்ணு பாத்துட்டு போற. அது வியாபாரம் தானங்க. சரி. எந்த வியாபாரத்தையும் நம்ம ஒரு இலக்காரமா நினைக்க கூடாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்ல பண்றேன். அப்படி இருக்கே. வெள்ளக்க மாதிரி பிஞ்சு ஆயிரும். பண்ணு. ஆமா. சரி. ஏமா ராதா எத்தனை வயசுல இருந்து வியாபாரம் பாக்குறீங்க? நான் இளநீ வியாபாரம் பாக்குறேன். 16 வயசுல இருந்து பாக்குறேன். இங்க வாடா செல்லாம். இங்க கிட்டத்துல வாடா. போமா. வெத்தலாக்கி பாத்தீங்க வாடா. ஆமா வியாபாரம் பாக்குறீங்களா? நல்லா கட்டிப்பிடிவா. இன்னும் ரொம்ப இந்த பாரு ராதா ரொம்ப பண்ண கூச்சமா இருக்கா? இப்ப என்ன பண்ற? இப்ப கூச்சம் இல்லையா? ஏய் நீ ஒரு மாதிரியா சென்னைக்கு தெரியலே நினைக்கிறேன். ஐயாப்பா. ஆமா சரி. எல்லா உறுப்பு சரியா தான் இருக்கு. சரியா இருக்கு. நீ அது என்னமோ நீ படுத்தா மட்டும்தான் எனக்கு சரியா இருக்கு. விளக்கமாறு புஞ்சு வயிறு மானங்கட்ட பேர் ஒழுங்கா பேசுற. சரிடா செல்லா. அது அவள்கிட்ட கேட்டா தெரியும்டா அப்புறம். சரிம்மா. இப்ப வந்து நீனு ஒரு வியாபாரி நானும் ஒரு வியாபாரி ஆடி பாடி வியாபாரம். தர்த்திரியம் பிடிச்சவன என்னடா அப்படி ஒரு குண்டத்துக்கு போடுற மானங்கட்ட பேல. அடி ரோட்டோர வீட்டுக்காரி
அடி ரொட்டோர வெட்டிக்காரி அடி ரோசாப்பு சேலைக்காரி ரோசாப்பு சேலைக்காரி அடி கெட்டுமா போகட்டுமா அடி கெட்டுமா போகட்டுமா அடி உரசு நிக்கிற கருவாச்சி ராதா செல்வி குட்டி அடி உரைச்சு நிற்கிற கருவாச்சி ராதா செல்வி குட்டி இது நல்ல கருத்த குட்டி நல்ல கருத்த குட்டி நல்ல குளித்த குட்டி ஏலே, பாடுறதெல்லாம் சரி அதனால கையை சைஸ் வாரியா கொண்டு போய் என்னடா நீ வந்தாலே உனக்கு இளநீ ஆபரேஷன் பண்ணா தான் நீ அடங்குன்னு நினைக்கிறேன். கொழுகொலுன்னு கொளுத்த குட்டி நல்ல கொழு கொழுன்னு கொளுத்த குட்டி சைசான குட்டி சைசான குட்டி தோதான குட்டி. இது தோலான குட்டி உண்மையிலேயே சொல்லி காலக்கம்மா மேடையில பப்புனுக்கு ஏத்த குட்டி இது பப்புனுக்கு ஏத்த குட்டி கண்ணங்கருத்தகளே ஏத்துறா விட்டு கூட கனகத்தை பொங்கலில ஏத்துறா விட்டு கூட கண்ணை கருத்து எதிரி கண்டு கனகத்து கண்ணங்கருத்தகளே ஏத்துறா விட்டு கூட கனகத்தை பொங்கலில ஏத்துறா விட்டு கூட கண்ணங்கருத்தகளே ஏத்துறா விட்டு கூட உருட்டி முளைக்கையிலே உருட்டி முளைக்கையில ஏத்துறா விட்டு கூட வடமடா ஓ வடமடா வடமடா குங்கலமா ஏத்து ரெடி ரெடி இல்லைன்னா மூக்க அறுத்தே விடுவேன் ஒழுக்கமா நான் தூக்குற மாதிரி தூக்கு நாளைக்கு தூக்குறேன். அடி செப்பத்தி பூ முடிச்ச சின்னக்கா சரி என்னக்கா ஒரு திட்டாக்க எத்தனைக்கு சொல்லக்கா ஓய். இந்த பல்லக்கா ஓய். என்னமோ போய் அது என்னவோ என்னவோ டேய், என்ன அப்படி கட்டி பிடிச்சா எனக்கு வாசி வருமா தள்ளி நின்று ஐடியா முத தள்ளி நின்று ஆட முடியாது அப்படி ஓ தவிரத்துக்கு ஆட முடியாது சேவலாம் பண்ற முத்துராசு எங்களுக்கு செப்பத்தி பூ சரி என்னக்கா பாரே பாஜ்ரே நாச்சமத்து போறவனே ஒரு மாதிரி இருக்கு முத்தாசு என்ன ஒரு மாதிரியான எப்படி இருக்கு மாதிரியா இருக்கு தள்ளி நின்று ஆடுற அவளு பேசாம நிக்கிறாளா அப்புறம் என்ன ஆடு கட்டி பிடிச்ச செப்பந்தி என்ன பண்ண விளக்க மாதிரி குஞ்சு வயிறு. என்ன தொடாம ஆடுற, நீ நோண்டிக்கிட்டே இருக்கிற. தொடாமேனா அப்படியெல்லாம் ஆட முடியாது எங்க குலசாமி கோவிலுக்கு நாங்க கூட்டாக ஒண்ணு சேர்ந்து குலசாமி கோயிலுக்கு குட்டாஞ்சோறு வைக்கணுமே அவரே ஏறிக்கிட்டு போ டேய் அடி வெத்தலை இன வெத்தலை கும்பகோண வெத்தலை 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 இது கும்பகோணம் வெத்தலை வெத்தலை இன வெத்தலை மானாமதுரை வெத்தலை 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 இது மானாமதுரை வெத்தலை அந்த கடலைக்குள்ளே ஓரத்திலே காலக்கூடாரங்களுக்கு அந்த சோலைக்குள்ளே ஓரத்திலே சோடி பூராரண்டிகளுக்கு
போரும் இல்ல மயிலாடும் பறையில நாங்க ஆடி இருக்கோம். ஓடு. திருச்சி சேலம் தஞ்சாவூர் தாண்டி பொள்ளாச்சி போலே. ஓடு. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏதோ நீ தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிரா. அடி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா நான் துணியலுக்கு கட்டி விழுந்தது மானே ஒரே கண்ணை கட்டில் கட்டில் விட்டது மானே மானே சராஜத்தை ஊத்து போனால ஏதோ நீ தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிரா. ஆமா. அடியா உன் வீட்ல ஒளியத்த அடியா ஏய் சேரமா பட்டி எவ்வளவு ஆட்டிக்கிட்டு கிடக்குற என்னைய வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கறா ஐயா ஐயாப்பா அடி தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு அடி இங்க இருந்தே பாக்குறா ஏய் ஒரு மயிர் வேணும் இது ஆம்பளை பேடா, அவன் பொம்பளை பிள்ளைடா. ஏதோ நீ தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டிரா. அடிமா. என்னடா அந்த பிள்ளை செய்யுது? மாதிரி ஆட்டு அப்படியே எறும் நல்ல கலகல நாட்டுமா இப்படி அப்படி 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 ஆட்டு வரல நீயா? வரலைன்னா காலையில உன் புருஷங்க சும்மா பார்த்துட்டு வருவாங்க எந்த பூசைங்கடா தெரியாம கேக்குறே நானகட்ட பேல மறுபடியும் ஆட்டேன்டா. டேய் அடி. அடி பச்சை மிளகாய் நெஞ்சில் ஈரமில்ல அடி பச்சை மிளகா காரம் இல்ல. ஓ மாமனாருக்கு நெஞ்சில் ஈரம் இல்ல. ஆடி திருவாரூர் தேரே பக்கமாடி திருவிழா உனக்கு சுழித்தாடி. அடி திருவாரூர்
அந்த மேஸ்திரி பார்க்குறியா அவரை? டேய் இந்த பாட்டு ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு. லங்காத பயலுக கையில் கட்ட முளைக்கு என்ன பாட்டு எழுதிருக்காங்க பாரு. கட்ட வண்டி கலையாணி கலண்ட வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி நாகரீகமான வண்டி, நாடும் தெரிஞ்ச வண்டி நாகரீக அறிஞ்ச வண்டி, ஓட்ட வண்டி திரும்பமோ ஓட்டுறமாமா மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மணிரமோ ராமகிரமா, ஓட்ட வண்டி ஓட்டுறமாமா மாட்டிக்கிட்ட ராமகிரமா, கட்ட வண்டி கலையாணி கலண்ட வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி ராமரீகமான வண்டி. டேய் எங்க குலசாமி கோவிலுக்கு நாங்க கூட்டாக ஒண்ணு சேர்ந்து நம்ம குலசாமி கோயிலுக்கு குட்டாஞ்சோறு வைக்கணுமே. கண்ணங்கருத்த கிளி கட்டழக தொட்ட கிளி அண்ணனடி போட்டாளுடி. அந்த வட்ட வட்ட பறையில வரகரிசி திட்டையில பட்டு வண்டே பாறையிலே வரகரிசி பொறக்கையிலே. வாடா ராதா, நல்லாவே ஆடுறீங்க, ஆடு. நல்லாவே பேசுறீங்க. பேசுவேன். உங்களை பார்த்தவன எனக்கு குபு 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 குபுன்னு வருதுடா. நான் மூத்தரமா ஏச்சி காதல்ரா. இந்த காதலுக்கு தான் புட்டு ஆட்டம் புட்டு ஆமா. வசனம். ஏப்பா சரி பண்ணிடுவா. ராதா ஓ ராதா, என்னடா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. கல்கத்தா இளைஞர்கள் நண்பர்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளித்துள்ள அன்பு உள்ளத்துக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மச்சான் சேவுக பெருமாள் சார்பாக எனக்கு அன்பளிப்பை 200 ரூபாய் அன்பளித்து அன்பு உள்ள மச்சான் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ராதா ராதா, உனக்கும் கல்யாணம் ஆகல. என்ன பொருத்தம் பாத்தியா? என்ன பொருத்தம்? எனக்கும் கல்யாணம் ஆகலையா? எனக்கு ஆக உனக்கு அகலையாடி செல்லாம். உனக்கு உங்களுக்குலாம் ஆகலைன்னா தொங்க விடு. ஆமா அம்மியில வச்சு நசுக்கிருங்கிறேன். பெருசாயிரும்டா. ஆமா ஆமா. சொல்லுங்க பாபா. சில குட்டி ராதா, ஓ உன்னை பார்த்தவன என்னை பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துருச்சு. என்னுடைய காதல் எப்படிப்பட்ட காதல் சொல்லவா? அருமையான கதை ஆனந்தத்தோட சொல்லுங்க. சொல்றேன்டா. அழகா சொல்லுங்க மாமா. ஏய் முத்துராஜ், கல்யாணம் பண்ணி கையை விட மாட்டியே? ஏ கையை விட மாட்டேன்டா. வேற நான் என்ன மாட்டு டாக்டரா கையை விடுறதுக்கு? உன்னை மாதிரி பிள்ளைக்கு விருப்பப்பட்டீங்கன்னா விரல வேணா விடுறேன். வீச்சை கொடுத்து செத்துருவேன். அதை பத்தி நான் கவலையே விடுற. பல வீச்சத்தை பார்த்தாலும் ஏய், உன்னை பார்த்தவன என்னுடைய காதல் சொல்லவா? சொல்லுங்க. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசை ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமலை தூவும். காட்டினில் சாரல் போல பாடுவே, காதலை பாடி பாடி வாட்டுவே. நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமலை தூவும். மனதில் இன்று காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். மனதில் இன்று காதலியே மனைவியாக
வந்திட வேண்டும் ஆசை காதல் கைகள் சேர்ந்தால் வாழ்வில் சொர்க்கமாகுமே ஆசை காதல் கைகள் சேர்ந்தால் வாழ்வில் சொர்க்கமாகுமே ஆனந்தம் ஆனந்த பாடும் மனமாசைய ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமல் தூவும் இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள் காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள் இன்னும் 100 ஜென்மங்கள் சேர வேண்டும் சொந்தங்கள் காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள் தென்பொதிகை சந்தன காற்று என் வாசல் வந்திட வேண்டும் ஆகாய கங்கைகள் வந்து என் நெஞ்சில் பொங்கிட வேண்டும் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாய் இன்று ஆனதே கண்கள் கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாய் இன்று ஆனதே ஆனந்தம் ஆனந்த பாடும் மனமாசை ஊஞ்சலில் ஆடும் ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபக பூமல் தூவும் காற்றினில் சாரல் போல பாடுவே காதலை பாடி பாடி வாழ்த்துவே நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன் லாலல லாலல லாலா லாலல 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 லாலா லாலல லாலல லாலா லாலல லாலல இவருக்கு என்ன ப்ராப்ளம்னு கொஞ்சம் பாருங்கண்ணே நல்லா இருக்கா அது இல்லை அது உனக்கு தெரியாது அது நல்லா இருக்கா டேய் முத்துராஜ் என்னடா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் இதுவரை வாழ்க்கையில சந்தேகமே வரப்படாதே இதுவரை நான் ஆண் வாடையவே பார்த்தது கிடையாது அம்மா நெஞ்சு வலிக்குது நெஞ்சையும் வலிக்கும் உனக்கு குஞ்சையும் வலிக்கும் ஆ, 16 அடி தாண்டவன் நான் தெரியும் தெரியும் குடும்ப குத்து விளக்குன்னு நான் தான் நீ ராசி விருச்சக ராசி தெரியுமில்ல நீ மட்டும் என்னை குடும்பத்துல தூக்கி கொண்டே வச்சேன்னு வச்சுக்க அதோட குடும்பம் அழிஞ்சிரும் வேற என்ன ஒண்ணு உன்ன மாதிரியே நான் 60 பிள்ளை பெக்கணுமா சே ம்ஹும். வைக்கிற எங்கிட்டு வெப்ப நீனு சொல்லு அதனால ஆஹா. என்னுடைய காதலை சொல்லவா சொல்லுப்பா. கையை விட மாட்டீங்களே சீச்சி விட மாட்டேன் ஏன் விருப்பப்பட்டீங்கன்னா தலையை விடுவேன் விளக்க மாதிரி விஞ்சுவாயிரு சாரா 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 என்னத்தை தான் இருந்தால் அந்த குடைவள்ளல் குருநாதர் சரி மகாபிரபு ஆ. கேப்டன் பிரபாகர் என்னடி ரொம்ப கொண்டட்டிக்கிட்டு கிடக்குறியாலே ஒழுக்கமா சொல்லு அந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் மாதிரினா நான் அதில் வர ராதிகா மாதிரி நம்ம 2 பேரும் காலக்கமாய் முக்கு ரோட்டில் உட்காந்து ஆமாம் ஆமாம் ஆ ஆ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உங்கள் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வுதான் இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வுதான் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உங்கள் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே இங்கு நீ இல்லாத வாழ்வு வாழ்வுதான் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உங்கள் தரிசனம் பெற தவிக்கிறே மனமே
11 மணி 11:15 வருதுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுட்டு போயிருதுங்க. என்ன பண்றது, எங்க பொழப்பெல்லாம் இப்படித்தான். இந்த பிள்ளை இல்லைன்னா ராதாச்சலி போனா போட்டு. சரி, உங்க அம்மா இருக்குல்ல புதுக்கோட்டையில, எதுக்குனாது மாமியா வேணுமா, அதுக்கு போய் விஷயத்த சொல்லுவான். உங்க மகன் என் கூட வாழ்ந்தாலே என் கூட தான் வாழ்வேன்னு சொல்லி சொன்னா, இப்ப இப்படி பாதியில விட்டுட்டு போயிட்டாலே அப்படின்னு போய் இப்படி சொல்லுவான். ஆகையினால